வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். விஸ்வகுரு அவரோட விஸ்வரூபத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப யார் பிரதமர் மோடியா சொல்ற? பிரதமர் மோடி எங்க விஸ்வகுருவா இருக்காரு? இப்பதான் மாத்திட்டாங்கல்ல. மாத்திட்டாங்களா? சொல்லவே இல்ல. யாரு சொல்லணும்? அவரே சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. ட்ரம்ப் டெய்லி அங்க இருந்தா நமக்கு உத்தரவு வர மாதிரி தெரியுது. அங்க வரியா? ஆமா, ஏன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட நீங்க வேணா 30 நாள் என்ன வாங்கிக்கங்க அப்படின்னு இந்தியாவுக்கு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. ஏதோ போங்க பொழைச்சு போங்கிற மாதிரி அந்த ட்வீட் இருந்தது, அந்த ஸ்டேட் செக்ரட்டரியோட ட்வீட். ஆமா, நமக்கு உத்தரவு போடுறதுக்கு அமெரிக்கா யாரு? இந்த நிலைமைக்குதான் நம்மளுடைய வெளியுறவுத்துறை கொள்கை இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, நாளைக்கு வந்து எங்க இருந்து அரிசி பருப்பு வாங்கணும் எல்லாமே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? ஆமா, அதுல வந்து இதுக்குதான் காங்கிரஸ் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னங்க இது வெக்கக்கேடா இல்லையா? வேற ஒரு நாடு வந்து நமக்கு 30 நாள் அங்க என்ன வாங்கிக்கங்கிறாங்க, முதல்ல வாங்காதீங்கன்னு மிரட்டினாங்க. இப்படி மிரட்டுற அளவுக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களான்னு வந்து சொன்னாங்க. இப்ப வந்து ஆனா பாஜக இருந்து எப்படி சொல்றாங்கன்னா, அது வேற மாதிரிங்க, இது புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ். எப்படின்னா, இந்த பாஜகவோட செய்தி தொடர்பாளர், தேசிய செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, யூஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி வந்து சொல்லியிருந்தாருல்ல, அந்த ட்வீட்டை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு, ராகுல் காங்கிரஸ் மூஞ்சிலலாம் எங்க ஜி கரிய பூசிட்டாரு, அவரோட ஆயில் ஸ்ட்ராட்டஜி ஒரு ராஜதந்திரமா இதை கொண்டு போய் ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்காரு எங்க பிரதமர் மோடிஜி அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. என்னமா எப்படி அது பாராட்டு? புரியல எனக்கு. 30 நாள் அனுமதி வாங்கியிருக்காருல்ல, அதுதான் ஒரு பெருமைன்னு வந்து பேசுறாங்க. மொத்தம் அது உங்களுக்கு இன்சல்ட்டாவே தெரியல. ஆனா வந்து இப்படிதான் வந்து பாராட்டி பாஜக வந்து பேசிட்டு இருக்காங்க. நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கிடையில கேஸ் விலையை வேற ஏத்திட்டாங்கன்னாங்களா, அது எங்க வெள்ளை மாளிகையில இருந்து எதுவும் அறிவிப்பு வந்திருக்கான்னு தேட ஆரம்பிச்சிட்டேன். வந்திருந்தாலும் வந்திருக்கேன், நம்ம கிட்ட சொல்லாம இருக்காங்களா என்னன்னு தெரியல. சமையல் எரிவாயு சிலிண்டர் 60 ரூபாய் வீட்டுல வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, அது 60 ரூபாய் ஏறி இருக்கு. கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஹோட்டல்ல யூஸ் பண்றதெல்லாம் 114 ரூபாய் 80 காசு வந்து உயர்த்திருக்காங்க. காரணம் அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே இதை ஏத்துறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பெட்ரோல் டீசலுக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் ராஜதந்திரமா ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கிட்டாருல, ஒரு ராஜதந்திரம் பாருங்க. அனுமதி கேட்டு 30 நாள் வாங்கிக்கலாம்னு வாங்கியிருக்காருல்ல. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, இந்த சமையல் எரிவாயு விலை வந்து ஏறி இருக்குல்ல, இதுல இங்க கூட்டணி கட்சியில தான் இருக்கிறாரு அன்புமணி. இருந்தா கூட வலியுறுத்தி இருக்காரு ஜி கிட்ட, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, மக்கள் மேல சுமையை ஏத்தாதீங்க, குறைங்கன்னு இருக்காரு. அவர் எங்க கூட்டணி கட்சியில இருக்காரு? அப்புறம் அதிமுகவோட தானே கூட்டணி பேசுனாரு. அதிமுக யாரோட கூட்டணி? அது வேற இன்டைரக்ட். நாங்க அதிமுகவோட தானே பேசல, எங்களுக்கு சீட் அதிமுக தான் தருவாங்க, அமமுக தான் பாஜக தருவாங்க. ஓகே, அவர் தான் இப்ப பேச முடியாது. சரி, இப்ப செல்வ பெருந்தகையும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, அதே மாதிரி குறைக்கணும்னு வலியுறுத்தி இருக்காரு. கடந்த ஒரு 3 மாசத்துல மட்டுமே இந்த கமர்ஷியல் சிலிண்டரோட விலை 307 ரூபா வரையும் உயர்த்தி இருக்காங்க. மக்கள் மேல சுமையை ஏத்திக்கிட்டே போறீங்கன்னு காங்கிரஸும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஹோட்டல்ல 2 இட்லி வாங்கினாலே 50 ரூபா 70 ரூபான்னு போய்கிட்டு இருக்கு. நீட் எக்ஸாம்ஸ்க்கான அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதை சப்மிட் பண்ற காலம் அப்படிங்கிறது நாளையோட முடியுது, மார்ச் 8. இப்போ வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா நிறைய அந்த சர்வர் எரர் வந்துகிட்டே இருக்கு. நிறைய ஒரே நேரத்துல நிறைய டிராபிக் வர்றதுனால சர்வர் ப்ராப்ளம் ஆகி மாணவர்களால் அதை ஃபில் பண்ண முடியலன்னு நிறைய மாணவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னும் போது இது இப்படியே இருந்தா எங்களால் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, நீட் தேர்வுல ஏற்கனவே பல பிரச்சனை, இது வேற ஒரு பிரச்சனையா வந்திருக்கு. ஐபிஎஸ் ஆன் ரோட் நிகழ்ச்சி வந்து தொடங்கியிருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து முதல் வீடியோ வந்துருச்சு. நம்ம ஐபிஎஸ்க்காகவே வந்து சிறப்பா ஒரு வீடியோ வந்து சிபி அங்க களத்துல இருந்து எடுத்து அனுப்பியிருக்காரு. பழவேற்காடுல நடந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதை இப்ப பாருங்க. ஹாய், வருண் வெங்கட். இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டே. ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் தொகுதின்னு பார்க்குறப்ப கும்மிடிப்பூண்டி தான், அங்கே வந்து போயிருந்தோம். அதேமாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட தொகுதி கொளத்தூர், அங்கே போயிருந்தோம். விஜய் நிற்க போகிறதா சொல்கிற அந்த பெரம்பூருக்கு வந்து போயிருந்தோம். அப்புறம் திருவள்ளூர் இருக்கிற சில தொகுதிக்கும் போய் இப்போ வந்து நம்ம பழவேற்காடு, இது வந்து பொன்னேரி தொகுதியில் வருது. காலையிலேருந்து பழவேற்காடில் 2-3 ஸ்டோரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த பழவேற்காடில் ஒரு 40 கிராமங்களுக்கு மேலே இருக்குது. இதில் என்ன ஷாக்கிங் அப்படின்னா, யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்கிறத அப்புறமேட்டு பேசுவோம். பழவேற்காட்டில் இன்னும் வந்து அந்த கிராமத்தை விட்டு தள்ளி வைக்கிற சிஸ்டம் இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சில பேர் வந்து மீட் பண்ணி பேசுகிறப்ப, இந்த கிராமத்தில் யாராவது லவ் பண்ணிட்டா அப்படின்னா 50,000 அவராக வந்து கட்டணுமா, எல்லார் காலையும் விழுந்து கும்பிடணுமா, அப்போ அந்த குடும்பத்தை அந்த கிராமம் வந்து ஏற்றுக்குமா, இல்லை எங்களுக்கு வந்து சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த கிராமத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களாம். பேசக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு. இதெல்லாம் கேட்போம். ஒன் செகண்ட் சார், அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? நாங்க வந்து மதிப்பு வாடுறோம்.
இந்த ஊருக்குன்னு இதுதான் விதி, இப்படிதான் வாழணும் அப்படி வாழணும். சரிங்களா? ஊருக்கு ஒரு விதி இருக்கலாம் சார், பட் வந்து லவ் பண்றது அவங்களோட விருப்பம். சரிங்களா? லவ் பண்றவங்களுக்கு வந்து 50,000 நீங்க வந்து பணம் கொடுக்கணும், எல்லாரும் காலையும் விழுந்து கும்பிடணும், அப்பதான் அந்த கிராமத்துல ஏத்துப்போன்னு சொல்றது சரியா? சார் எல்லாரும் அது வந்து தப்பு தான் சார். ஓகேங்களா? நான் பொண்ணை வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் கொள்றோம், நீ அதுக்குன்னு வெளியே போயிட்டு தப்பு பண்ணிட்டாங்க அந்த ஊர்ல நாங்க எப்படி இப்போ ஏத்துப்போமா? இதே ஊர்ல ஒரே ஊர்ல தப்பு பண்றாங்க. என்னன்னா நம்ம சட்டத்துப்படி தானே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சார் கிராம சட்டம்னு எப்படி ஏத்துக்க முடியும்? இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தானே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கன்னியாகுமரி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. சார் நீங்க வந்து அரசியல போகாதீங்கன்னா, இந்த பழக்கடைன்றது இந்த ஊருன்றது அப்படிதான் இது. எல்லாருக்கும் வந்து ஊர் அரசியல் கவர்மெண்ட் வராது. நாங்கள் வந்து ஊருக்கு இதாக வாடுறோம், ஊருக்குன்னு மதிச்சு வாடுறோம். உங்க ஊருக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆமாம், அதுதான் வாடுறோம். அப்படித்தான் எங்களுக்குன்னு வாழ்க்கை. மற்றவங்களை கேட்டு கவர்மெண்ட்டே வந்து அரசியல் இதுக்கு முன்னே 10 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸே வந்து எங்களுக்கு கேட்டால் ஊரில் வரோம் ஏதாவது பிரச்சனை ஒன்றுனா. இப்போ அப்படி இல்லை, போலீஸ் உங்க கேட்காம வரலாம். அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் நீங்க நினைக்கிறீங்க. கரெக்டா? தப்பு தான் வந்து தெரியுது தப்பு அப்படின்ட்டு. தப்பு தான். அப்புறம் நான் பேசுறது தப்பு நாங்க இருந்து சொன்னீங்கன்னா என்ன பண்றது? சரி, வேற எதுக்கெல்லாம் வந்து ஊரு விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க? ஏகப்பட்ட விஷயம் சொல்றாரு. ஊருக்குன்றது மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் அதான் இப்ப என்னன்னா மதிப்பு மரியாதைன்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர்களுக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா ஊரு விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. நம்ம பல பேரை வந்து மீட் பண்ணோம். சில பேர் வந்து பேச முன் வந்தாங்க, தண்ணி ஸ்டோரியாவே வந்து பண்ணியிருக்கோம். சில பேர் பேச முன் வரல. காரணம் என்னன்னா இங்க வந்து எப்போ இருந்தாலும் சில பேர் இங்க வந்து எவ்வளவுதான் சொன்னாலும் ஏத்துக்க போறது கிடையாது சார், நாங்க திருப்பி வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடும் எங்களை வேணாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதே நிறைய பேர் நான் பேசுறது அப்படிதான் இருக்கு. இப்ப சார் இங்க கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல வந்து எங்க ஊரை பத்தி என்ன பேசுறது வந்து இங்க வந்து அப்படிலாம் பேசக்கூடாது, எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு, எங்களுக்கு ஒரு விதி இருக்குன்னு வந்து பேசுறாரு. மதிப்பு சொல்றேன், அதுதான் கேட்க. இப்படிதான் பல பேர் இந்த கிராமத்துல ஒரு ஆள பேச முடிஞ்சுது. சரி, எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சாலுமே உங்க ஊருக்குன்னு தனி விதி தானா? சௌரா நான் வந்து வாடுறது வந்து கோட்டைக்கு போகும். சரிங்களா? எங்களுக்கு கூட தனி இது, இங்கே ஒரு ரூல்ஸ் வேற. அதான் இப்ப என்ன சொல்றது உண்மைதான். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. இந்த சட்டத்துப்படி தான் நடக்கணுமா? அப்படி சட்டத்துப்படி நடக்கல அப்படின்னா ஊருட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களாம். ஊருட்டு ஒதுக்கிடுது அப்படின்னா இங்க வாழ்வாதாரமே மீன்பிடி தொழில் தான். அவங்க அந்த மீன்பிடி தொழிலே செய்யக்கூடாது. அதெல்லாம் தாண்டி இந்த பக்கத்து டீ கடையில கூட டீ குடிக்க கூடாது. அத்தியாவசிய பொருட்கள் மளிகை சாமான் கூட வாங்க முடியாது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் பல குடும்பங்கள் இங்க இருக்கு. அதனால அந்த கிராமத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பொட்டல் காட்டுல வந்து ஒரு கூரை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில ஃபேமிலிஸ் நம்ம வந்து பார்த்து பேசுறோம். சில பேர் பேசுறாங்க, சில பேர் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. Vigadan presents Imperfect Show on the Road, Election Express, powered by the Chennai Silks. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும். இந்த வீடியோவுமே விரிவா தனி வீடியோவா பதிவாகும். அதுக்கும் உங்க ஆதரவை கொடுங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகள் இடையான போர் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தாக்குதல் வந்து எல்லா தரப்பிலும் நடக்குது. ஈரான் மேல நடக்குது, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மேலேயும் நடக்குது, இன்னொரு பக்கம் அமெரிக்கனுடைய படைத்தளங்கள் நடக்குது, கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் நடக்குது. ஸோ இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எங்களுடைய அண்டை நாடுகள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ஏன்னா உங்களுடைய நாட்டுல அமெரிக்காவுடைய படைத்தளம் இருக்கு அப்படிங்கிறதுனால உங்க மேல தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதே தவிர மற்றபடி நீங்க எங்க சகோதரர்கள் தான். இருந்தாலும் இப்ப நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இனிமேல் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அண்டை நாடுகள் மேல நாங்க தாக்குதல் நடத்த போறது இல்லை. ஆனா அங்க இருந்து ஏதாவது ஒரு தாக்குதல் ஈரான் மேல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க பதில் தாக்குதல் கொடுப்போம். அப்போ அங்க இருந்து தாக்குதல் வராம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கு, அங்க இருந்து ஈரானை தாக்குறாங்க அப்படிங்கிறதுனால இதை சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஈரான் வந்து ஃபுல்லா சரண்டர் ஆயிடணும், அது ஒண்ணுதான் இந்த போர் நிக்கிறதுக்கான வழிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எதுக்கு இவர் மட்டுமே சரண்டர் ஆவாங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. ஆனா ஈரான் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது, பேச்சுவார்த்தையில இருந்தபோது நீங்க மதிக்கல, போற தொடங்கிட்டு இப்ப பேச்சுவார்த்தை வாங்க நான் ஏன் வரணும், நான் தாக்குதல் நடத்துறேன் வாங்கிக்கோங்கன்றாங்க. ஆமா, ஆனா ட்ரம்ப் வந்து எல்லாருமே சரண்டர் ஆகணும்னு தான் நினைக்கிறாரு. என்ன ஒரு மனநிலைன்னு தெரியல. எல்லாரும் நம்ம கீழே தான் சரண்டர் ஆகி இருக்கணும்னு. சில நாடுகள் வந்து எதிர்க்கிறாங்க, சில நாடுகள் சரண்டர் ஆகுறதையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து இந்த மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ஃபிளைட்ஸ் எல்லாம் சில ஏர்லைன்ஸ் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அது மூலமா எப்படியாவது அங்க இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல உள்ள இந்தியர்களை இங்க மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய குடியிருப்பு பகுதிகள்
ஏவுகணைகள்ல கூட தாக்குதல் நடக்கிறதா சொல்றாங்க. ஆமா, அது இன்டர்செப்ட் பண்ணி அந்த ஏவுகணைகளை வீழ்த்தினாலும் அது குடியிருப்புகள்ல போய் விழுந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலயும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதனால எல்லாருமே பத்திரமா இருக்கணும். எல்லா நாட்டு மக்களும், இந்தியர்களும் அங்க இருந்து மீட்கப்பட்டுட்டு வரணும். கர்நாடகாவில் புதுசா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. 16 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் யாருமே வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது, நாங்க பேன் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதே ஆந்திராவும் அறிவிச்சிருக்காங்க. சிறுவர்கள், குழந்தைகள் இவங்க எல்லாமே வந்து சோசியல் மீடியாக்குள்ள போனாங்கன்னா தப்பான கண்டென்ட் வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்துருது, அது சின்ன வயசுலயே அவங்களை வந்து பாதிக்கக்கூடும் அப்படிங்கறதுனால இப்போ வந்து நாங்க நிறுத்த போறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிச்சு ஆந்திரா, கர்நாடகா வரையும் வந்துருச்சு. தமிழ்நாட்டிலையும் இது வரணும் அப்படிங்கிற குரல்களும் எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து வந்தாரா, இது வந்து ஆனந்த் அம்பானி, முகேஷ் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானி ஒரு பெரிய, அது ஒரு ஜூ மாதிரி இல்லாம ஒரு காப்பகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏராளமான மிருகங்கள் அங்கே கொண்டு வந்து அடைக்கப்பட்டிருக்கு. கேட்டால் வந்து இது ஒரு அவங்களுக்கு வந்து நல்லதுதான் பண்றோம், அந்த மிருகங்கள் வந்து காயப்பட்ட மிருகங்களை கொண்டு வந்து இங்கே சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதை சுற்றி நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. அதை பற்றி நம்ம கமெண்ட் ஷோலாம் கூட முன்னாடி டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இப்போ அதில் இன்னொரு சர்ச்சை என்னன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட், மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து அங்க ஒரு வனத்துறை வந்து ஒரு 50 லெப்பர்ட்ஸ், சிறுத்தைகளை வந்து அங்க இருந்து கொண்டு வந்து வந்தாரால விட போறாங்களாம். அதாவது வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு பகுதியில உள்ள சிறுத்தைகளை பிடிச்சிட்டு வந்து வந்தாராக்குள்ள அடைக்க போறாங்களாம். அப்ப அந்த சிறுத்தைகள்லாம் இப்படி வந்துச்சுன்னா இவங்க வனத்தை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அதான் இருக்கான்னு தெரியலையே. ஏன்னா பழங்குடிகளை முதல்ல வனத்துல இருந்து அகற்றிட்டு பல விஷயங்கள் பண்ணாங்க. இப்ப மிருகங்கள் மேல கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிற கேள்வி வருது. இன்னொரு பக்கம் வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித சிறுத்தை மோதல்கள் நிறைய இருக்குது. அதாவது இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதி தான் அது, பட் அதை கண்காணிக்காம அங்க கொண்டு போய் அடைக்கிறாங்க. இதுவும் பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. காங்கிரஸ் திமுக பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா புதுச்சேரியில நாங்க ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓஹோ, நேத்தே சொல்லியிருந்தோம் காங்கிரஸ் தான் அங்க தலைமை அப்படிங்கிறது அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு. இப்ப இங்க வந்து திமுக தலைமைக்கு ரொம்ப அதிருப்தியா இருந்தது யாரு மேலனா, கிரீஷ் சோடங்கர், கோவால ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, கவுன்சிலரா இருந்திருக்காரு. முடிச்சுட்டேன் அப்படின்னு சிக்னல் காட்டுறது அவருக்கு தான் நினைக்கிறேன். அவருக்கு தான், ஆமா. ஏன்னா கோவால கவுன்சிலரா இருந்தவர் எம்எல்ஏவா கூட இருந்தது இல்லை. அவரை எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு அனுப்புவீங்களான்னு திமுக வந்து கோவமா இருந்தாங்க. இப்ப புதுச்சேரிலையும் அவர் தான் போய் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 21 தொகுதியில நம்ம போட்டிட்டோம் 30ல, ஏன்னா 2016 அப்படிதான் போட்டிட்டோம். இப்பயும் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால 21 நம்ம போட்டிட்டோம். தமிழ்நாட்டுல திமுக தான் கூட்டணிக்கு தலைமை, ஆனா இங்க நம்ம தானே தலைமை அப்படின்னு சொல்லி அவர் பேச, திமுகவோட அமைப்பாளர், புதுச்சேரி அமைப்பாளர் சிவா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, திராவிட மாடல் ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இப்படி ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் இழுக்கும் போல ரொம்ப. தமிழ்நாட்டுலதான் வந்து எதுவும் பண்ணல, புதுச்சேரியில விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் காங்கிரஸ் வந்து அப்ரோச் இருக்குன்னு நினைக்கிறேன். ரங்கசாமியும் அமித்ஷாவும் ஹாப்பியா இருக்காமா. ஓகே, இவங்க இப்படியே இழுத்து கொண்டு போய் நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்ட்டு. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து புதுச்சேரியில திமுக கூட்டணியில இருக்கிற இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கோச்சுக்க போறாங்க. இந்தியா கூட்டணியில இருக்கிற சிபிஎம் அவங்க வந்து தனிச்சு 2 தொகுதிகளை நான் போட்டியிட போறோம் அப்படின்னு முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா போன தேர்தலில் சீட்டு கொடுக்கல, இந்த தேர்தலில் கொடுக்குற மாதிரி தெரியல, அதனால நாங்களே போய் போட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 தொகுதியில போட்டியிட போறதாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானும் புதுச்சேரியில இன்னைக்கு வேட்பாளர்களை அறிவிக்க போறாரு. 28 தொகுதியில தனித்து போட்டியிட போறோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க நாம் தமிழர். இத்தனை காலமா ரத்தத்தின் ரத்தமா இருந்தவர், உடனடியா உடன்பிறப்பா மாறினவர், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாரு, அவர் தான் ஓபிஎஸ். அவர் வந்து 3 முறை முதலமைச்சரா இருந்தா கூட இப்போ வந்து தளபதின்னு வந்து வாயார ஸ்டாலினை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, சேர்த்து வச்சதெல்லாம் காப்பாத்தணும்ல. என்னது சேர்த்து வச்சாரு? இல்ல, நல்ல பேரு எங்க சேர்த்து வச்சாரு? ஆதரவாளர்கள்னு சொன்னாலும் டவுட் வரும். எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியுது. என்ன பேரு, புகழ், ஜெயலலிதாவால வந்து அங்கீகரிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அந்த பேர்லாம் சொன்னோம் நானு. அதை வந்து ஸ்டாலின் கிட்ட வந்து காப்பாத்திக்கிறாரு, அப்படித்தானே? சரி, இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட அந்த ஓபிஎஸ் இருந்தது தேனி தான் அவரோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல, அதுலயே வந்து என்னன்னா நிறைய நிர்வாகிகள், அவருக்கு ஆதரவாளர்களே இல்லைன்னு நம்ம நிறைய கலாய்ச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து அங்கங்க இருப்பாங்கல்ல அந்த கிராமங்கள், தேனியில போடி பக்கத்துல உள்ள கிராமங்கள்லாம் இவருக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க. அதுவும் என்ன நம்பிக்கையோட இருந்திருக்காங்கன்னா, எப்படியாவது திரும்ப ஏடிஎம்கேல சேர்ந்துருவாரு, நம்மளும் கட்சிக்கே போயிடலாம், இல்லைன்னா தனி கட்சியாவது ஆரம்பிப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் இவர் 2மே பண்ணாம திமுகவுக்கு போனதுனால அவங்க கோபமாயி போய் ஏடிஎம்கேலே சேர்ந்துட்டாங்க.
நிறைய பேர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஏடிஎம்கேல போய் அவரோட ஆதரவாளர்கள் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கிடையில இவர் ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. March 7 இன்னைக்கு மாலை அந்த விழா நடக்க போகுது. இது வந்து தேனியில நடக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தாராம். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இணைப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் ஏடிஎம்கேல இணைஞ்சிட்டதுனால மதுரைக்கு இந்த விழாவை மாத்திருக்காரு. மூர்த்தி எல்லாம் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்கள், அதாவது திமுக ஆதரவாளர்கள் திமுக இணைவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆமா, குறிப்பா ஆர்பி உதயகுமார் இவங்க எல்லாம் வந்து நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மெசேஜை கன்வே பண்ற மாதிரி மதுரை மாவட்டம் திருமங்கலம் இந்த ஏரியால இதை வந்து நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல முதலமைச்சரும் போய் கலந்துக்கிறாரு. அதுல ஓபிஎஸ் முதலமைச்சர் முன்னிலையில யாரோட ஆதரவாளர்கள் தெரியல, ஆனா ஆதரவாளர்கள் இணையறாங்க. திமுக ஆதரவாளர்கள் அதிமுக இணையறதை பத்தி அவருக்கு பிரச்சனை இருக்க போறது இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பண்ணோம், எதுவும் பண்ணல. இதுக்கப்புறமும் அப்படிதான் போது அவங்களுக்கு போய் இணையறதுல அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஆமா, அந்த அசைன்மெண்ட் இப்ப வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்குன்னா மூர்த்திக்கு கூட்டம் கூட்டுற அசைன்மெண்ட். இவரால முடியாதுங்கிறதுனால. இன்னொரு பக்கம் வெல்லமண்டி நடராஜன் இவரை நம்பிதான் வந்தாரு. இவர் பார்த்தா திமுக போயிட்டாருன்னா அவர் திரும்ப அதிமுகவே போயிட்டாரு. ஆமா, அதிமுக போனதோட அமைப்பு செயலாளர் பதவியும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் கொடுத்துருக்காப்ல. அண்ணன் எடப்பாடியாரே அதிமுக மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில இருந்து ஒரு குரல் வந்திருக்கு. யாராவது யாருன்னா விசிக தலைவர் திருமாவளவன். அவர் வந்து சொல்றாரு, அதிமுகவை கரையை விட்டுறாதீங்க, தலப்பாடா அடிச்சுக்கிட்டே இப்படி பண்றீங்களே கூட்டணி, நீங்க அப்ப கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு எடப்பாடி கேட்டிருப்பாப்ல. வரமாட்டேன்ட்டீங்க, அப்புறம் நாங்க என்ன பண்ண உங்களுக்கு என்ன. ஆமா, அதனால வந்து அவர் ஃபீல் பண்ணிருக்காரு ரொம்ப. என்ன உத்தரவாதம் நிதிஷுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு அதிமுக ஏற்படாத என்ன உத்தரவாதம்னு வந்து கேள்வி கேட்கிறாரு. ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு, அதிமுக வந்து காவி மயமா மாறிடக்கூடாது அப்படின்ட்டு. ஓஹோ. இது பக்கம் காவியை பத்தி பேசும்போது டக்குன்னு ஞாபகம் வராரு RN ரவி. RN ரவி பத்தி காவின்ட்ட இல்ல அவர் திருவள்ளுவர் காவி போட்டார்ல, அதை சொல்றியா? அவரையே காவின்னு நினைக்க கூடாது. ஒரு தனியா ஒரு ஆளுநர் பதவியில இருக்கு. ஆமா, எப்ப கிளம்புறாரு? கிளம்பிட்டாரு. அதான் சென்ட் ஆஃப் கொடுத்திருக்காரு முதலமைச்சர் போய். அவருக்கு திருவள்ளுவர் சிலையே வேற கொடுத்திருக்காரு. அவர் என்ன காவி ட்ரெஸ் இல்லையே, யாரு வருன்னு பாத்துட்டு இருந்தாரு. அவர் போட்டு விட்டுவாரு காவி ட்ரெஸ். ஆமா, போட்டுவிட்டு வெஸ்ட் பெங்கால் பெங்காலுக்கு போறாரு. அங்க ரவீந்திரநாத் தாகூருக்கு காவி அடிச்சிட போறாரு. என்ன பண்ண போறாரு தெரியல. மேற்கு வங்கத்துக்கு ஒரு பிரியாவிடை நிகழ்ச்சி கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, அது எப்படிப்பா சட்டமன்றத்துல வச்சு என்னைய வந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து போகும்போது மட்டும் நல்ல மாலை அதுமா இது போட்டு அனுப்புறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போயிருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து நயினார் நாகேந்திரன் இவர் தான் கிளம்பிட்டார்ல, அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னா சனாதனம்னு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல சனி பயிற்சி முடிஞ்சிருக்கு, திமுக பயிற்சி வந்து நடந்துட்டு இருக்கு. பயிற்சி அது முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சிடும் கூடிய விரைவில். ஏன்னா இது சனாதனத்துக்கு எதிரான ஆட்சி, இது நீக்கப்படணும் அப்படின்னு அவரு மேடை போட்டு பேசிட்டு இருக்காரு. சனாதனத்தை தான் நம்புவீங்க, உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அரசியலை நம்புறது இல்லை போல இருக்கு. ஆமா, நயினார் நாகேந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும்ல, தோனி மாதிரி அவரு. அப்படியா? ஆமா, தலைமை பண்புல அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா விஜயதாரணி சொல்லியிருக்காங்க. கரெக்ட். போன எலெக்ஷன்ல ஒரு பேக் நிறைய மாட்டுச்சு பணம். அந்த தலைமை பண்பினுடைய வெளிப்பாடுதான் நினைக்கிறேன். தோனி ரசிகர்கள் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. அதுக்கும் சம்பந்தம் இல்ல, வேற வேற. பட் விஜயதாரணி அண்ணாமலையே கோலின்னு இருக்காங்க, வேகமா செயல்படுவாராம். இவங்க யாருன்னு தெரியலையே. கோலின்னு எந்த கோலி சொல்ற? விராட் கோலி. ஆடு கோலின்ட்டு என்ன? ஆடு கோலிக்கு சம்பந்தம் இல்ல, இது விராட் கோலி தான் சொல்லியிருக்காங்க. விஜயதாரணி யாரு மாதிரின்னு தெரியல. ஒருவேளை கேதார் ஜாதவ் மாதிரியோ ஒரு 2-3 மேட்ச் தான் நல்லா விளையாண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காணவே இல்லையே. பிஜேபி முட்டை அனுப்புறமா தான் இருக்காங்க ஓரமா. ஆமா, சரி. இன்னொரு விஷயம், மானிமா அவங்க பயங்கரமா நிர்வாகிகள் குழு, செயற்குழு எல்லாத்தையும் ஒரு 10க்கு 10 ரூம்லயே முடிச்சிடுறாங்க. ஆமா, எதுக்கு? நமக்கு தான் பதவி கொடுத்துட்டாங்க, அப்புறம் எதுக்கு செலவு பண்ணி நடத்திக்கிட்டு. ஆமா, அந்த மாடியில ஒரு ப்ரொஜெக்டர் ரூம் இருக்கு, அதுல அங்கிட்டு 10 சேர் இங்கிட்டு 10 சேர், அது முடிச்சுக்கிறாங்க. என்ன ஆலோசனை நடக்குதுன்னா, கமல் வந்து தனி சின்னத்துல நிக்கலாமா, நம்ம டார்ச் லைட்ல இல்ல சூரியன்ல நிக்கலாமா, எது பவர்ஃபுல்லா எரியும். சூரியன் மேல சூரியன் தான் பெருசா தெரியும், டார்ச் லைட் தெரியாது அப்படின்னு கூட அவரு பேசியிருக்கலாம் கவிதையா. ஆமா, அதனால அவர் என்ன பண்ண போறாருங்கிறதுக்கு ஒரு ஆலோசனை மட்டும் நடந்திருக்கு. ஓகே. அரசு ஆம்புலன்ஸ் சேவையான அந்த 108 நம்ம கால் பண்ணா வந்து நிக்கும்ல, அதுல வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது ஹாய்ன்னு அனுப்பினோம்னா அதை உடனடியாக வந்து புக் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வரும். அதில் புக் பண்ணிட்டா நம்ம லொக்கேஷனையும் அதில் ஷேர் பண்ணலாம். அவங்க எங்கே வந்துட்டு இருக்காங்க எல்லாமே ட்ராக் பண்ணுறது மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான நம்பர் என்ன அப்படின்னா 9445030725. இந்த நம்பருக்கு வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ரொம்ப வசதியாகவும் இருக்கும். இது நல்ல முயற்சி தான், பாராட்டப்பட வேண்டியது.
தாவேகா சார்பில் இன்னைக்கு மகளிர் தின விழா மாமல்லபுரத்துல நடத்தியிருக்காங்க. அந்த எப்பயும் அந்த கூட்டம்லாம் நடக்கும்ல, ஆமா, அந்த இடத்துல மகளிர் தின விழா. அது எது குத்தகைக்கு எடுத்த மாதிரி தெரியுது. எல்லாமே அங்க நடத்துறாங்க. கரூர்ல உயிரிழந்தவங்கன்னா அங்கதான் கூட்டு வராங்க. எல்லாரையும் வந்து அங்கேயே வந்து பாக்குறாங்க. இதுல இதையும் வந்து பார்க்க போறாரு. இன்னைக்கு நிறைய அறிவிப்புகளை வெளியிட போறாராம். தேர்தல் வாக்குறுதிகள் மாதிரி மகளிரை ஒட்டின விஷயங்கள் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பேசுற வரையும் அவர் பேசல. நம்ம ஷூட் முடிக்கிறதுக்குள்ள பேசினா சொல்லலாம், இல்லைன்னா நாளைக்கு அப்டேட் பண்ணி சொல்லலாம். ஓகே. இதுக்கடையில அவருக்கு ஒரு வலுவான ஒரு கட்சி நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு நாங்க பாத்துக்கிறோம்னு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளை நம்பி அவங்க வரலாம் இல்லையா, இவங்க வரலாம் இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு தான் வந்து பூ அதிமுக வந்திருக்கு. புரட்சி அதிமுகவா, புகழேந்தி அதிமுகவா, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அவரு ஒரு கட்சி இப்பதான் போன 2 நாள் முன்னாடி தொடங்கினாரு. 2 பேரோட தொடங்கினாரு. ஆமா, அந்த 2 பேர் இப்ப வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 4 பேர் ஆதரவு வேற இருக்கு. அப்படியே பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியில 4 பேர் இருக்காங்க. ஓகே, 4 2 6 வேட்பாளர் எதுவும் பத்தலைன்னா அவங்க 6 பேரை சப்ஸ்டியூட்டா போட்டுக்கலாம். ஆமா, இதெல்லாம் வந்து விஜய் பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த பொலிட்டிக்கல் பாம் ஒண்ணு வீசினார்ல, அதோட விளைவுன்னு நினைக்கிறேன். இதுல ஆனா இவங்களுக்கு கூட யாருமே வரலைனாலும் ஜோதிமணி ரொம்ப நம்புறாங்க இவர் 2வது இடத்துக்கு வருவாருங்க. ஆமா, ஏன்னா அதிமுக துடை தெரியப்பட்டு விட்டது. இந்த தேர்தல்ல தாவேக்காத 2ஆம் இடம் பிடிக்கும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க, கணிச்சிருக்காங்க. ஏன்னா பிஜேபியோட யாரு கூட்டணிக்கு போனாலும் அவங்க எப்படி ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. அதனால தாவேக்கா 2ஆம் இடம் வரும் அவங்களோட கணிப்பு. ஒருவேளை நம்ம தேர்தலுக்கு பிறகும் தாவேக்காவோட போகலாம் இல்லையா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, போய் என்ன பண்ணலாம் இல்லையா, ஒன்றும் பண்ண முடியாது. புதுச்சேரியிலே அவங்க ரொம்ப முக்கிட்டு இருக்காங்க திமுகவோட. இருந்தாலும் ஒரு சீட்டு போட்டு வச்சுக்கோ, துண்டு போட்டு வச்சுக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. 29லயோ 31லயோ அது வரையும் தாவேக்கா கட்சி வந்து எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து பண்ணலாம்னு நினைக்கிறாங்க போல. இன்னொரு பக்கம் விஜயோட மனைவி சங்கீதா அவங்க வந்து விவாகரத்து கேட்டிருந்தாங்க. இப்போ புதுசா ஒரு மனுவுமே செங்கல்பட்டு நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, எனக்கு வந்து நான் லண்டன் சிட்டிசன் அப்படின்னு, அதாவது இங்கிலாண்டோட குடியுரிமை வச்சிருக்கிறதுனால எனக்கு சென்னையில வீடு கிடையாது. விவாகரத்து வழக்கு முடிஞ்சு நான் விவாகரத்து வாங்கி வேற வீட்டுக்கு போற வரைக்கும் நான் வந்து அந்த நீலாங்கரையில நான் வசிச்ச வீட்டுல தான் வசிக்கணும், எனக்கு அந்த உரிமை இருக்கு, அதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும். அந்த வழக்கறிஞர்கள் தர மறுக்கிறாங்க, விஜயோட வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மனு போட்டிருக்காங்க. பாப்போம் நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுறாங்கன்னு. ஓகே. கோவையில கடந்த வருஷம் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துச்சு. விமான நிலையத்துக்கு பக்கத்துல கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அதுவும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு இன்னைக்கு தீர்ப்பு வெளியே இருக்கு. சதீஷ், கார்த்திக், குணா இவங்க 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை விதிச்சிருக்கு நீதிமன்றம். இந்த மாதிரி எல்லா பாலியல் வன்கொடுமை வழக்குலையும் இன்னும் தீர்ப்பு வராம இருக்கிறதெல்லாம் விரைந்து தீர்ப்பு வந்தா நல்லா இருக்கும். இது வந்து இந்த குற்ற சம்பவம் தமிழ்நாட்டை உழுக்குச்சு. இதுக்கு காரணம் போதையும் சேர்ந்த ஒரு காரணமாக தான் இருந்தது. சரி, இந்த போதையால இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, இதை தடுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தா காவல்துறை. சரி, காவல்துறையில ஒருத்தர் வந்து போதையில போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னையில ராயப்பேட்டையில ராணிங்கிற ஒரு பெண் அவங்க வீட்டுக்குள்ள போய் மது போதையில அவங்கள வந்து வற்புறுத்தி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காரு. அவங்க வீட்டு படுக்கை அறையில போய் உட்காந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காரு. இது வீடியோ எடுக்கப்பட்டதுனால இப்போ அவர் வந்து காவல் ஆணையர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இது என்ன கேஸ்னா, அந்த ராணிங்கிறவங்க ஏற்கனவே இந்த மது வித்துட்டு இருந்திருக்காங்க. வாங்கி கள்ளச்சந்தையில விற்கிறது அவங்களோட வேலையா இருந்திருக்கு. அதுல வழக்குகள்லாம் இருந்திருக்கு. அந்த வழக்குல இருந்து நான் அவங்கள வந்து வெளியே வந்து எடுத்துறேன்னு சொல்லி தான் இந்த காவலர் சூர்யா அப்படிங்கிற நபர் வந்து பேசி போய் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்ல ஈடுபட்டிருக்காரு. அவரும் குடிச்சிட்டு தான் போயிருக்காரு. ஸோ யூனிஃபார்ம்லேயே குடிச்சிட்டு போய் போதையில இப்படி நடக்குது அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியான செய்தியா வந்து மாறி இருக்கு. சிறு வயதில் தெரியாதவர்களிடம் பேசாதே என்று சொல்லி வளர்த்த வீரனின் பெற்றோருக்கு தெரியவில்லை, வீரன் வளர்ந்த பின் தெரிந்தவர்களிடமே பேச மாட்டான் என்று. முழுசா 30 வயசு கூட தாண்டல, அதுக்குள்ள பாடியில 30 பிரச்சனை. எல்லாரும் எலெக்ஷன் டேட் எப்போ வரும்னு யோசிக்கும் போது ஒருத்த மட்டும் அடுத்த சம்பள தேதி எப்போ வரும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஒருத்த மட்டுமா? அது இந்தியாவை எவனாலையும் ஒன்னும் செய்ய முடியாது. ராஜஸ்தான்ல ஒரு எண்ணெய் கிணறு கிடைச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிப்பாரு, போற இந்த பக்கம் திருப்பிடுவாங்கன்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யார் கொடுப்போம்? ஜிக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா வந்து அவர் தான் விஸ்வகுரு, அவர் தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்றாருன்னு எப்படிப்பட்ட வரிகளை நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாஜக காரங்க. ஆமா, இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு அதே தான் சொல்றாங்க. ஆனா நடக்கிறது என்னமோ வேற மாதிரி இருக்கு. யாரு விஸ்வகுருங்கிற டவுட்டே நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்ரம்ப் தான் அவரை வந்து இயக்குறாருங்கிற ரேஞ்சில் காங்கிரஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி 60 ரூபா வேற கேஸ் ஏத்திருக்காரு. கேட்டா மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க, விலைவாசி எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுவுமே எப்படிப்பட்ட வரிகள் இருக்குது. சோ பிரதமர் மோடிக்கே வந்து இந்த விருதை வந்து கொடுத்துடலாம். ஓகே, கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.